பொரிக்கும் போது கொஞ்சம் கூட மசாலா விட்டு வராமல் நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்க மாதிரி ஒரு சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப கம்மி தான். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் வந்து இது மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா எப்போவுமே இதே மாதிரி தான் இந்த மாதிரி ஃபிஷ் ஃப்ரை செய்வீங்க. அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிறேன். இது கூடவே கரம் மசாலா சேர்த்துக்க போகிறேன். நல்லா ஒரு பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து மீனில் கோட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் மேரினேட் பண்ணிவிட்டு பொரிச்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு எடுத்துருக்கேன். பெரிய ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கணும். மிளகாத்தூள் வந்து நான் இன்றைக்கி குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து வெறும் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். வெறும் மிளகாத்தூள் சேர்த்தா மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள், அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக எவ்வளோ மீன் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ அளவு நான் மீன் எடுத்துருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து நான் மசாலா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு வந்து கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் கலர் பவுடர் சேர்த்துக்கலாம். அப்படி தேவையில்லை அப்படின்னா அது நீங்கள் சேர்க்க தேவையில்ல. நான் வந்து கொஞ்சமாக வந்து கலர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். மீன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 கிலோ அளவு இருக்கும். நல்லா வந்து பெரிய மீன் தான் எடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக ஃபிஷ் ஃப்ரை மசாலா சேர்த்துக்கிறேன். அந்த ரெடிமேடாக கிடைக்கிற மசாலா நீங்கள் எந்த பிராண்டு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப டைட்டாகவும் இருக்க தேவையில்ல. இந்த அளவு இருந்தது அப்படின்னா வந்து சரியாக இருக்கும். ஸோ இது வந்து ஃப்ளஷ்ஷு தான். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நான் இதுக்குள்ளே ஃபுல்லாக வந்து இது மாதிரி நான் கோட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஒரு மீனாக எடுத்து இந்த மாதிரி வந்து நல்லா மசாஜ் பண்ணி விட்டுக்கோங்க மீன் மேலே. இப்போது எல்லா மீனும் இது மாதிரி மசாலா தடவினதுக்கப்புறமா வேற ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இது கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். ஒரு 1/2 hour கிட்ட நல்லா மேரினேட் ஆச்சு அப்படின்னா மசாலாவில் இறங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக வரும். 1/2 hourக்கு அப்புறமா ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் நீங்கள் தேங்காய் எண்ணெய் விட்டு பொரிச்சிங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். எண்ணெய் சேர்த்துட்டு ஒவ்வொரு மீனாக எடுத்து வச்சு கூடவே வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு 2 சைடும் வந்து அழுங்காமல் சூப்பராக அப்படியே திருப்பி போட்டு நல்லா பொரிச்சு எடுத்தீங்க அப்படின்னா டேஸ்ட்டான ஃபிஷ் ஃப்ரை வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இப்போ ஒரு சைடு ஓரளவுக்கு நல்லா குக் ஆனதுக்கப்புறமா திருப்பி போட்டு இன்னொரு சைடு வந்து நான் குக் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி 2 சைடும் வந்து நல்லா குக் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இந்த தோலெல்லாம் பாருங்கள் எவ்வளோ மொறுமொறுன்னு இருக்குது அப்படின்னு. உள்ளே நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் ஃபிஷ் வாங்கினா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.